அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 3ஆம் இடம் வந்து சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறார். அப்படி ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு இந்த விடைய கட்டன்றது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த 2025 முக்கியமாக 3 கிரக பயிற்சி ஆகுது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாதம் 18ஆம் தேதின்றது ராகு கேது பயிற்சி. அப்போ முதல்ல ஆக வேண்டிய சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. சனி பார்வை 3, 7, 10. அப்போ மீன ராசிக்கு போகிற சனி பகவான் 10ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்ப்பார். அது தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அந்த சனி பகவானே மீன ராசியிலிருந்து 10ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அடுத்தது ராகு கேது பயிற்சி ஆகும்போது மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்ப ராசிக்கு வரும்போது அந்த ராகு 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. ராகு கேதுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 11. அப்போ 3ஆம் இடமும் ஒரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை 10ஆவது இடமா பார்க்குறாரு, சனி பார்வை 10ஆம் இடமா பார்க்குறாரு, குரு 7ஆம் இடமா பார்க்குறாரு, ராகு 3ஆம் இடமா பார்க்குறாரு. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்க்கறதுனால இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய நேர காலங்கள் ரன்னிங் ஆகிடும். அப்படின்னா முதல்ல வந்து படிப்பு கொடுத்துருவாரு, நல்ல சிந்தனைகள் கொடுத்துருவாரு, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனால் நமக்கு நல்லா இருக்குன்ற யோசனை கொடுத்துருவாரு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருக்கும்போது கூட எனக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, 7.5 சனி முடிஞ்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த 2.5 வருஷமாக நான் அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு புலம்புனவங்கெல்லாம் நிச்சயமாக இன்னும் இருக்குதான் செய்கிறீங்க. 70 இல்லை 80% பேர். ஏன்னா தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது.